ஹாய் வியூவர்ஸ். துபாயை பற்றி இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸஸ் சொல்லட்டுமா? ஸோ இங்கே வந்து எனக்கு புதுசாக தெரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ரோட்லேயுமே வந்து, அதாவது நான் இருக்கிற சிட்டியில் சேரிட்டி பாக்ஸ் அப்படின்னு வச்சுருக்காங்கங்க. அதாவது அதில் வந்து நம்ம யூஸ் பண்ண க்ளோத்ஸாக இருக்கட்டும், நம்ம வந்து யூஸ் பண்ண க்ளோத்ஸு, ஐட்டம்ஸு அந்த மாதிரி என்ன வேணாலும் நம்ம வந்து பழசாயிடுச்சுன்னா நம்ம சேரிட்டி கொடுத்துடலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த பாக்ஸில் வந்து போட்டுடலாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு தெருவிலுமே ஒவ்வொரு ரோட்லேயுமே அந்த மாதிரி பாக்ஸஸ் வச்சுருக்காங்க. ஆனால் அதை பூட்டி வச்சுருப்பாங்க. அதை எப்போ திறப்பாங்க, யார் அந்த கவர்மெண்ட் வந்து திறப்பாங்களா என்ன இதுன்னு எனக்கு தெரியல. பட் பாக்ஸஸ் இருந்துச்சு, அதை நான் பார்த்தேன். ஸோ இது ஒரு நல்ல விஷயமா எனக்கு தோணுச்சு. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, இன்னொரு ஃபேக்டர் என்னென்னா, இங்கே வந்து ரோடு வந்து நீங்கள் அப்படியே க்ராஸ் பண்ண முடியாதுங்க. அதாவது சின்ன ரோடு, லைக் ரொம்ப இன்டீரியரில் இருக்க சந்து அந்த மாதிரினா க்ராஸ் பண்ணி போயிடலாம். மற்றபடி பார்த்திங்கன்னா சிக்னலோ இல்லை அந்த மாதிரி மெயின் ஏரியாஸில் பார்த்திங்கன்னா ரோட்ஸை வந்து நீங்கள் க்ராஸ் பண்ணணுன்னா அந்த சிக்னல் இருக்குங்க. அதில் வந்து நீங்கள் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வெயிட் பண்ணணும். அவங்க வந்து எப்போ நமக்கு அந்த க்ராஸ் பண்ணுற க்ரீன் சிக்னல் கொடுக்குறாங்களோ அப்போ தான் நீங்கள் க்ராஸ் பண்ணணும். நீங்கள் அப்படியே போயிடலாம், க்ராஸ் பண்ணிடாதீங்க, அப்புறம் ஃபைன் போட்டிருப்பாங்க. நீங்கள் வந்து எல்லோரும் நின்றுட்டுருப்பாங்க, அதே மாதிரி நீங்களும் நிற்கணும். க்ரீன் சிக்னல் கொடுத்து அந்த வாக் பண்ணும்போது தான் நீங்கள் வந்து வாக் பண்ணணும். அதுக்கு வந்து நீங்கள் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணணும். ஓகேங்களா? இன்னொரு விஷயம் இங்கே எனக்கு என்ன பிடிச்சது, இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர்லலாம் வந்து லைக் நம்ம க்ராஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம தான் கையை காமிச்சு நிற்க வைக்கணும். வண்டி வந்துகிட்டே இருக்கும், நம்ம தான் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி நம்ம போகணும். பட் இங்கே எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து நடந்து போனாவே ஃபஸ்ட்டு வந்து பெடஸ்ட்ரியன்ஸ்க்கு தான் இங்கே ப்ரையாரிட்டி கொடுக்குறாங்க. அதாவது நடந்து போனீங்கன்னா அவங்களாவே ஸ்லோ பண்ணிவிடுவாங்க, அவங்களாவே ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க நிறுத்திட்டு நம்மளை போக சொல்லுவாங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயமா இருக்கே. இங்கே அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா பெடஸ்ட்ரியனுக்கு தான் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. நம்ம ஊரில் வந்து ரொம்ப அவசரமாக போய்கிட்டே இருப்பாங்க, நிப்பாட்டவும் மாட்டாங்க, நம்ம தான் நிப்பாட்ட சொல்லணும். பட் இங்கே வந்து அவங்களே வந்து நிறுத்திடுவாங்க. நீங்கள் க்ராஸ் பண்ணுறீங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அவங்களே வந்து நிறுத்திட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு போங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க போவாங்க. ஸோ அது வந்து ஒரு நல்ல விஷயமாக பட்டுது. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து பார்க்கிங்லாம் வந்து நம்ம ஊர் மாதிரி எங்கே வேணாலும் நம்ம பார்க் பண்ண முடியாதுங்க. எங்கே வேணாலுமே வந்து கார்ஸ் வந்து பார்க் பண்ண முடியாது. இங்கே வந்து பார்க்கிங் பண்ணணுன்னா எந்த ரோட்டில் நீங்கள் எங்கே நிறுத்தினாலுமே உங்களுக்கு ஃப்ரீ பார்க்கிங்கை தவிர மற்ற வேறு எங்கேயாச்சும் நீங்கள் நிறுத்துறீங்க அப்படின்னா அது பார்க்கிங்க்கு வந்து நீங்கள் ஃபீஸ் பே பண்ணணுங்க. அதுக்கு வந்து ஒரு இது இருக்கும், ஒரு டோக்கன் மாதிரி வச்சுருப்பாங்க. அதில் வந்து நீங்கள் டோக்கன் போட்டு பேமெண்ட் பண்ணணும். அதை பேமெண்ட் பண்ணிங்கன்னா தான் நீங்கள் வந்து அந்த இடத்துல பார்க் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோவில் இன்னொரு 3 விஷயம் துபாயை பற்றி எனக்கு பிடிச்ச விஷயமா, இன்ட்ரெஸ்டிங்காக எனக்கு புதுசாக இருந்த விஷயத்தை பற்றி நான் சொன்னேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.